இன்னைக்கு நம்ம டூல்ல பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 9:30ல புல்லிஸுக்கு +4ல இருந்துச்சு. இது வந்து ஒரு நியூட்ரலான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 9:30ல பார்த்தீங்கன்னா, +10 ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் பயாஸ் போச்சு. நல்ல கீ லெவலுமே மார்க்கெட்ல வந்து இருந்துச்சு. ப்ளஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, 2 டே ட்ரெண்ட் வந்து பேலன்ஸும், ப்ரீவியஸ் டே ட்ரெண்ட் வந்து லாங்கும் இருந்தது. ஸோ எப்பவுமே நியரஸ்ட் ட்ரெண்ட் தான் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். ப்ளஸ் 2க்கும் வால்யூம் ப்ரொஃபைல்ல வால்யூம் கம்பேர் பண்ணி நோட் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கையில எனக்கு வந்து லாங் ட்ரெண்டுக்கு தான் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ ட்ரெண்ட் வாஸ் லாங் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு டேவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மூவ் குடுத்துருக்கும். ஓப்பன்ல இருந்து அவ்வளோ பெரிய பாயிண்ட்லாம் ஃபால் ஆகவே இல்ல. அரவுண்ட் 73லே தான் போயிட்டுருக்கு. நம்ம கீ லெவல டச் கூட பண்ணல. அதாவது இன்வாலிடேஷன் ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ட்ரேட் வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணேன். அது எனக்கு நல்ல ப்ராஃபிட் மூவ்க்கு மார்க்கெட் போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து பை எடுத்திருந்தேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் மூவ் போச்சு. பட் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் மார்க்கெட்ல. அது வந்து என்னோட ட்ரைலிங் ஸ்டாப். மார்க்கெட் இங்க போகையிலே நான் வந்து பிரேக் ஈவன் வச்சுட்டேன். அது எனக்கு ட்ரைலிங் ஸ்டாப்ல பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரேட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் எடுத்தேன். கன்ஃபர்மேஷன் இல்லாம அது எனக்கு லாஸ்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க எடுத்த புல்லிஷ் ட்ரேடு தான் நல்ல ஒரு பார்ஷியல்ஸ் புக் பண்ணிட்டு, இப்போ பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டு மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓவரால் டிபி வந்து இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கப்புறம் டேட்டாஸ் செக் பண்ணிட்டு நான் அதையும் மூவ் பண்ணிருவேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் போயிருந்தாலும், இந்த இடத்துல ஃபுல்லா நமக்கு குமுலேட்டிவ் டைவர்ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஸுக்கு மட்டும் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும். ஆனா குமுலேட்டிவ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மேல மேல தான் போயிட்டு இருந்துச்சு. ஈவன் இது வந்து 5 மினிட் கேண்டலும் கூட. ஸோ அதனால தான் என்னுடைய பயாஸ், அதுக்கப்புறம் டூல், அப்புறம் என்னோட கன்ஃபர்மேஷன் எல்லாமே பைல இருந்தனால, இந்த ஒரு லாங் ட்ரேட கவர் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஆர்டர் ஃப்ளோ வச்சு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க.